வியூஸ் ஃப்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் யூடியூப்லயே கிடையாதுங்க. ஆக்சுவலா இதை சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா உண்மையிலேயே யூடியூப் அல்காரிதம்க்கு பின்னாடியோ யூடியூப் ஸ்டுடியோ ஆப்புக்கு பின்னாடியோ உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த நான் டீட்டெயில்டா சொல்ல போறேன். அதை நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் இதை தான் சொல்லுவீங்க. பட் நான் இதை எப்படி இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னா, நான் பாஸ்ட் 5 இயர்ஸா யூடியூப் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கேன். நம்மளுடைய பெய்டு யூடியூப் பேரண்ட்ஸை ஜாயின் பண்ணிக்கிட்டு நிறைய ஸ்மால் கிரியேட்டருடைய சேனல் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்குமே என்னதான் 300 வியூஸ் 500 வியூஸ் போனதுக்கு அப்புறமா ஷார்ட்ஸ் வீடியோவோ லாங் வீடியோவோ அந்த லைன் வந்து வியூஸ் லைன் ஃபிளாட் ஆனாலுமே ஒரு சில சீக்ரெட் பேட்டர்னை சொல்லி இதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு சுத்தமா வியூஸ் ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு பயமோ பதட்டமோ கம்ப்ளீட்டா போயிருச்சு. இப்போ அவங்க சேனல் ஃபாஸ்டாவே க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சீக்ரெட்டை தான் இப்போ நான் ரிவீல் பண்ண போறேன். பட் இப்போ நான் திடீர்னு வந்து உங்ககிட்ட யூடியூப் அல்காரிதம் சிடிஆர் இம்ப்ரெஷன் அப்படின்னு கம்ப்ளீட்டா டெக்னிக்கலா சொன்னேன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஸோ ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்றதை நான் ஒரு ஃப்ளோவாகவே சொல்கிறேன். நம்மளுடைய பெய்டு யூடியூப் பேரண்ட்ஸில் ரீசெண்டாக ஒரு கிரியேட்டர் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. அவருடைய பேர் கார்த்திக். அவர் என்ன தெரியுமா பண்ணுவார், ஒரு வீடியோ அது ஷார்ட்ஸாக இருக்கட்டும் லாங்காக இருக்கட்டும் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா எவ்ரி 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி அந்த கிராஃபை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸோ ஒரு அரை மணி நேரத்துக்கு கண்டிப்பாக அவருக்கு ஒரு 300 வியூஸ் கிட்ட போயிருங்க. ஆனால் அதுக்கப்புறமா அந்த லைன் ஃப்ளாட் ஆயிரும் கண்டிப்பாக. ஸோ அந்த 300 வியூஸுக்கு மேலே போக வைக்கணும், வியூஸ் ஃப்ரீஸ் ஆக விடக்கூடாது அப்படின்னு தம்ப்நெயில் மாற்றுவோம் அப்படின்னு மாற்றி ட்ரை பண்ணும்போது அவர் நினைச்சது ஒன்றுமே நடக்கலை. சரி இதுதான் நமக்கு கைவிட்டுருச்சு, அதுக்கப்புறமா டைட்டில் அப்படின்ற விஷயம் இருக்கேன்னு டைட்டிலு டிஸ்கிரிப்ஷனு ஹேஷ்டேக் அப்படின்னு நிறைய விஷயத்த மாற்றினாரு. என்னதான் பண்ணாலுமே அந்த 300 வியூஸ் அப்படின்றது தாண்டவே இல்லை. கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் லைன். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக டெட் ஆயிடுச்சு, இனிமேல் வியூஸ் போகாது, ஸோ டெலீட் பண்ணிடலாமா அப்படின்னு இவர் மட்டும் இல்லை 99% ஆஃப் த ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர்ஸ் இதே மாதிரி தான் நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஆனால் இதில் நான் இப்போ உள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு ட்விஸ்டே ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் அவர்கிட்ட சொன்னது என்னன்னா, ப்ரோ ஏன் ப்ரோ இந்த வீடியோ டெலீட் பண்ண போறீங்க, வியூஸ் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. முதல்ல யூடியூப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக அப்படின்றது கட்டாயம் இருக்கா? கண்டிப்பாக இல்லைல்ல. அப்போ யூடியூப் எப்படி தெரியுமா ஒர்க் ஆகும், ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே புஷ் பண்ணி கொடுக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நிப்பாட்டும் வியூஸை, தென் திரும்ப டெஸ்ட் பண்ணும் ஆடியன்ஸ் கிட்ட யார் யார் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு. மேபி பார்க்க ரெடியாக இருக்காங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப வியூஸ் கொடுக்கும். அதுக்கப்புறமா அவரே என்கிட்ட ப்ரோ சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே இந்த வீடியோலாம் டெலீட் பண்ணலை, நான் அப்படியே விட்டுடுறேன் அப்படின்னு அந்த வீடியோவை டெலீட் பண்ணாமல் இருந்ததுனால தான் அவர் ரொம்ப லக்கியாகவே ஃபீல் பண்ணார். ஒரு 3 வாரத்துக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு தெரியுமா, திடீர்னு அவருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன், அந்த வியூஸ் ஃப்ரீஸ் ஆகிட்டு 300ல் நின்றுச்சு இல்லையா, அதே வீடியோ தான் 1000 வியூஸ் போயிருக்கு அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் அவர் மொபைலில் வருது. அப்போ அவர் திடீர்னு ஷாக் ஆகிட்டு யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஃப்ளாட்டாக இருந்த கிராஃபே சடனாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு மேலே. அப்போ என்ன அர்த்தம், யூடியூப் அவர் வீடியோவை திடீர்னு லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. யூடியூப் அவங்க வீடியோவை எப்படி டெஸ்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு சிம்பிளான ப்ராசஸை புரிஞ்சுக்காம வியூஸ் ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா வியூஸ் ஃப்ரீஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது ஆக்சுவலாக வியூஸ் ஃப்ரீஸே ஆகலை. உதாரணத்துக்கு என்னுடைய பழைய ஷார்ட்ஸ் வீடியோவும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்குமே ஆரம்பத்தில் ஒரு 300 வியூஸ் போனதுக்கப்புறமா ஃப்ரீஸ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கிராஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா பீக்கில் தான் போயிட்டு இருக்கு. அதுதான் ஆடியன்ஸ் டெஸ்டிங்னு சொல்கிறாங்க. நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 300 வியூஸ்லேயே உங்களுடைய கிராஃப் வந்து ஃப்ளாட் ஆகுது அப்படின்னா அந்த ஃப்ளாட்டான கிராஃபை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அப்போ நீங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பார்க்க வேண்டியது சிடிஆர் என்ன ஆகுது, இம்ப்ரெஷன் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா, கமெண்ட் வருதா, அந்த வீடியோவில் நம்ம வீடியோவை பார்த்த ஆல்ரெடி பழைய ஆடியன்ஸே எத்தனை பேர் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கணும். நீங்கள் இதை கரெக்டாக பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பழைய ஓல்டு வீடியோ கூட திடீர்னு வியூஸ் பீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு சொல்கிறேன். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பியான நியூஸ். ஒரு ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர் ரீசெண்டாக அவராக என்ன வீடியோ போட்டாலுமே ப்ரோ எனக்கு பெருசாக வியூஸ் போக மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்மளுடைய பெய்டு யூடியூப் பேரண்ட்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. இப்போ என்கிட்ட வாட்ஸ்அப்பில் ப்ரோ நீங்கள் சொல்லி தந்ததுக்கப்புறமா இப்போ எனக்கு சூப்பராக வியூஸ் போகுது, நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருக்கேன்றதை ரொம்பவே ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஸோ உங்கள் யூடியூப் சேனல்லையுமே நம்மளுடைய பெய்டு யூடியூப் பேரண்ட்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு இன்னிலேருந்தே ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமாக நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்போ ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய கிராஃப் ஆரம்பத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழேருந்து 1-2 வியூஸ் போகும்போது கிராஃப் மேலே ஏற ஆரம்பிக்குமா. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா யூடியூப் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா 3 பக்கெட் அப்படின்றத பிரிக்கும் ஆடியன்ஸ் சைஸை பேஸ் பண்ணி. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் பக்கெட் சின்னதாக இருக்கும், ஒரு 50 ஆடியன்ஸ் இருக்கலாம்.
செகண்ட் பக்கெட்டில் 500 ஆடியன்ஸ் இருக்கலாம், தேர்ட் பக்கெட்டில் 5000 ஆடியன்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி ஆடியன்ஸ் சைஸை பேஸ் பண்ணி பக்கெட்டை பிரித்து வச்சுக்கோம். இதை டெக்னிக்கலாக நிறைய பேர் சொல்லுவாங்க, பட் நான் சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா புரியணுன்றதுக்காக. ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் பக்கெட்டில் கொண்டு போய் தான் யூடியூப் அல்காரிதம் ஃபஸ்ட்டாக டெஸ்ட் பண்ணும். அது ஷார்ட்ஸ் வீடியோவாக இருந்துச்சுன்னா ஸ்வைப் அப் ரேட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அவங்க ஸ்வைப் அவே பண்ணுறாங்களா இல்லை ஸ்வைப் பண்ணாமல் பார்க்குறாங்களா அப்படின்ற பர்சன்டேஜ். இப்போது உங்கள் வீடியோவை அந்த 50 பேர்கிட்ட கொண்டு போய் காமிச்சதுக்கப்புறமா 50 பேரில் ஒரு 25 பேர் கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே, அந்த வீடியோ நல்லா இருக்குது, அந்த வீடியோவை 15 செகண்டுக்கு மேலே பார்க்குறாங்க, நல்லா கிளிக் பண்ணியும் பார்க்குறாங்க அப்படின்னா ஓகே, இந்த வீடியோ நல்லா இருக்குது, நான் செகண்ட் பக்கெட்டுக்கு உடனே கொண்டு போயிடுவேன் அப்படின்றத யூடியூப் அல்காரிதம் பேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் 500 பேர்கிட்ட. அப்போ உங்களுடைய கிராஃப் வந்து இந்த மாதிரி மேலே போய்கிட்டே இருக்குமா, இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அப்போ வியூஸ் போய்கிட்டே இருக்குது. இப்போது யூடியூப் வந்து இந்த செகண்ட் பக்கெட்டுக்கு கொண்டு போனதுக்கப்புறமா இந்த 500 பேர் இருக்கிற ஒரு பெரிய பக்கெட் ஆஃப் ஆடியன்ஸில் உங்களுடைய வீடியோவை யாருமே அந்த அளவுக்கு கிளிக் பண்ண மாட்டுறாங்க. வெறும் 10 பேரோ 20 பேர் தான் 500 பேரில் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் வீடியோவுக்கு வியூஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் 500 பேருக்கு நான் கொண்டு போயிட்டேன், ஆனால் யாருமே கிளிக் பண்ண மாட்டுறாங்க, 15 செகண்ட் கூட பார்க்க மாட்டுறாங்க. அப்போ நான் இந்த பக்கெட்டில் இருக்கிற நிறைய ஆடியன்ஸ் கிட்ட உடனே கொண்டு போக மாட்டேன், மெதுவாக 1-2 கொண்டு போவேன். அதுக்கு பேர் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பக்கெட்டில் கொண்டு போகும்போது நிறைய பேர் கிளிக் பண்ணாங்க, செகண்ட் பக்கெட்டில் அந்த அளவுக்கு யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல யூடியூப் வந்து பெருசாக நிறைய பேருக்கு சஜஷன் கொண்டு போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் பண்ண ஆரம்பிக்கும் இந்த வீடியோவை. ஆனால் இது ஆக்சுவலாக ஃப்ரீஸ் ஆகலை. நீங்கள் அந்த இடத்துல இந்த கிராஃபை பார்க்காம இம்ப்ரெஷன் அப்படின்ற கிராஃபை போய் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10-20 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், யூடியூப் வந்து உங்கள் வீடியோவை யாருமே கிளிக் பண்ணலனாலுமே அட்லீஸ்ட் 5-10 பேர்கிட்டையாவது கொண்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணி காமிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த இடத்துல திடீர்னு ஒரு 3 வாரத்துக்கு அப்புறமாவோ 1 வாரத்துக்கு அப்புறமாவோ உங்களுடைய வீடியோவை 10 பேர் கொண்டு போய் காமிக்கிற இடத்துல மேபி 7 பேர் கிளிக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, 5 பேர் கிளிக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா சடனாக ஸ்வைப் அப் ரேட்டுமே சிடிஆருமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதிகமான பீப்புள் இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த ஃப்ளாட்டான கிராஃபே திடீர்னு பீக் ஆகிட்டு மேலே போக ஆரம்பிக்கும். மேபி அந்த வீடியோ வைரல் கூட ஆகலாம். பட் அவங்க வீடியோவில் அந்த இன்ட்ரோ அப்படின்ற ஃபஸ்ட்டு 15 செகண்டை ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வியூஸ் அப்படின்றது ஆரம்பத்துலேருந்தே பீக் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த இன்ட்ரோவை சூப்பராக எப்படி பண்ணுறதுன்ற விஷயத்தை நான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை இப்போவே கிளிக் பண்ணி பாருங்கள்.